ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய நான் வெயிட் கெயின் வீடியோஸ் போட்டிருக்கீங்க, உங்க சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நிறைய நைட் ஒர்க்கர்ஸ், அதாவது நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நைட் ஷிஃப்ட் போறவங்க உடல் எடை அதிகரிக்க எப்படி சாப்பிடலாம், ஸோ கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணி காலையில மதியம் ஈவினிங் இந்த மாதிரி அவங்களால எடுத்துக்க முடியாது. ஸோ நைட் ஷிஃப்ட் போறவங்க என்னென்ன ஃபுட்டை எப்படி எடுத்துக்கணும்ன்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஸோ உடல் எடை அதிகரிக்கலான்னு கவலைப்படுறீங்களா? நைட் ஷிஃப்ட் போறவங்க மெயினா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ஈஸியா வெயிட்டை ஏற்ற முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு 6 o'clock நீங்க ஆஃபீஸ் போறீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட் சாலட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கலாம். சாலட்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் சாலட் இல்லைனா வந்து ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுல அடிஷனலா வந்து சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கும்பர், பம்கின் இந்த மாதிரியான சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் நம்ம ஆட் பண்றதுனால நமக்கு நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்ததான் வந்து நீங்க ஒரு 7 o'clock 8 o'clock வந்து வேலை முடிச்சுட்டு நீங்க வந்து டின்னர் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, ஸோ அவங்க கொடுக்குற ஃபுட்டா இருந்தாலுமே சரி, இல்ல நீங்க கடையில வாங்குற ஃபுட்டா இருந்தாலுமே சரி, நைட் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க. டின்னருக்கு வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டஃப்டு சப்பாத்தி, இல்லைன்னா உங்களுக்கு எது உங்களுக்கு ஓகேவோ அதை நீங்க எடுத்துக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் அதுல ஹெல்த்தியா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி அடிஷனலா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லஞ்ச் மெனுன்னும் போது வேற, நீங்க நைட் டின்னர் நீங்க எடுக்கும் போது கண்டிப்பா வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தி இல்லைன்னா வந்து பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா மசாலா இந்த மாதிரியான ஃபுட் நீங்க எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்க ரைஸ் கட்டாயமா எடுத்துக்கோங்க. ஸோ இல்லைன்னா இட்லி சப்பாத்தி ஆஸ் போல உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு பசிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க ஹெல்த்தியா உப்பு கடலை, வேர்க்கடலை இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒரு வாழைப்பழம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்துல அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய வாழைப்பழத்துல 89 கேலரிஸ் வந்து கிடைக்கும். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஹெல்த்தியான கேலரிஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பா எடுத்துக்கணும். அதனால ஒரு பனானாவே போதும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஃப்ரூட் நீங்க எடுத்துக்கோங்க. ஆப்பிள், மாதுளப்பழம், ஸ்ட்ராபெரி, கிரேப் இந்த மாதிரி, செவ்வாழை, நேந்திரப்பழம் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவங்க ஆஸ் யூஷுவல் போல போய் தூங்கிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. சரி ஓகே எழுந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, அதுதான் நீங்க பண்ற மெயின் மிஸ்டேக். ஸோ காலையில வந்த உடனே சாப்பிட்டுருங்க. ஸோ நீங்க வர டைம் வந்து ஒரு 4 o'clock 5 o'clock இருந்தாலுமே கண்டிப்பா ஃபுட்டு நீங்க எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்ட மூலியமா தான் நமக்கு ஈஸியா வந்து வெயிட்டை ஏற்ற முடியும். அதுவும் காலையில எடுத்துக்கிற ஃபுட்டு ரொம்ப ஹெல்த்தியாவே இருக்கணுங்க. என்ன ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளால காலையில எழுந்து செஞ்சு சாப்பிட முடியாது. ஸோ பால் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் பால் இதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஹாஸ்டல்ல தங்கி இருக்கவங்களாலலாம் வந்து இதை செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். 1 கிளாஸ் பால் வந்து நல்லா திக்கா காய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து ஹாஸ்டல் இருக்கவங்களுக்குலாம் வந்து டக்குன்னு வந்து 5 o'clockலாம் வந்து பால்லாம் கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால வந்து வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டில் இருக்கவங்களால மட்டும்தான் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஹாஸ்டல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதனால வீட்டில் இருக்கவங்க வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் வந்து பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் ரொம்ப முக்கியம். கார்ன்ஃப்ளாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய நட்ஸு இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா காலையில் வந்து ஓட்ஸு, முஸ்லி இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நேந்திரப்பழமும் செவ்வாழை இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஹாஸ்டலுக்குள்ள இருக்கிறவங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து காலையில் பால்லாம் வந்து காய்ச்சி தரமாட்டாங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து தெரியும். அந்த டைம்ல ஹாஸ்டல்ல போயிட்டு வரவங்களாம் காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து வேர்க்கடலை பர்ஃபி, எள்ளு பர்ஃபி இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்க எடுத்துக்கிட்டு 1 கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டா ஓகே, கிடைச்சா குடிங்க, இல்லைன்னா வந்து இதுவே போதும். ஸோ இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஈஸியா வெயிட்டை ஏற்ற முடியுங்க. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நைட் ஷிஃப்ட் போறவங்க கண்டிப்பா வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கண்டிப்பா எடுத்தாகணும். ஸோ டின்னர் எப்படின்னு தெரியல, பட் ஆனால் ஸ்நாக்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். காலையில வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால வெயிட் ஏற்ற முடியும். மோஸ்ட்லி கார்ன்ஃபிளாக்ஸ், மில்லட் ஃபிளேக்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. நட்ஸ் சேர்ந்த மாதிரி, ஃப்ரூட்ஸ் சேர்ந்த மாதிரி நிறைய இருக்கு. இதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓட்ஸ் வாங்கிட்டு வந்து அதுல பால் கலந்து நட்ஸ் இந்த மாதிரி சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, பழங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ், பழம் எது இருக்கோ அதை நீங்க சேர்த்துட்டு இதை நீங்க எடுத்துக்கோங்க. இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு வெயிட் கெயின் பண்றது மட்டும் இல்லாம
அவங்களோட ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நைட் ஷிஃப்ட் போகிறவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பாங்க, ரொம்ப டென்ஷன் அதிகமாகும். ஸோ ஒர்க்கோட ப்ரெஷரு, அப்புறம் வீட்டுக்கு வந்து ட்ராவலிங்கு, ஸோ இதெல்லாம் வந்து காலையில் போகிறவங்கள விட நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு வந்து அதிகமான ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளை ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வெயிட் ஏற்ற முடியும், உங்கள் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும், நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.